The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். திருத்தங்கள் செய்யப்பட்டு 14 கோரிக்கைகள் அதில் ஏற்கப்பட்டு பிறகு அந்த சட்டம் நேற்று நிறைவேறியிருக்கிறது. ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த 110 அறிக்கையில இன்னைக்கு அதை எதிர்த்து எல்லோரும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோரும் கருப்பு பேட்ச் அணிஞ்சு வச்சு இன்னைக்கு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க. ஆனா சட்டமன்றத்தை பொதுக்கூட்ட மேடையில் போடுறத போராட்டம் பண்றது எதிர்கட்சி வழக்கமா பண்ணுவாங்க. ஆனா சட்டமன்றத்தையே இன்னைக்கு போராட்டமா மாற்றிருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க. உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரியது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது. அது தாய்மொழி கல்வியில படிக்கணும்னு சொல்றாங்க, அது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஒவ்வொரு அறிக்கையும் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு போல ஒரு மாயை ஒரு கிரியேட் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா 2024 தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்தில் இப்படி ஒரு ஏற்கனவே 10 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்காவது எங்கேயும் ஒரு எதிர்ப்பு ஒரு குறை ஏற்பட்டால் அது சொல்லலாம். ஆனால் இது இந்த அரசு மாநில அரசு மத்திய அரசை இது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு அரசாங்கம் போல ஒரு மாயை உருவாக்கி வாக்கு வங்கி அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறது நமது முதலமைச்சர் அவர்கள் என்பது வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் கோஷம் போட்டது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பேச்சு பண்ணி அனுப்பிச்சிட்டு வருவாங்க. ஆனா ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இதை எங்க போய் சொல்ல முடியும்? இது தேவையான ஒன்று இல்லை என்றுதான் நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டாச்சு. அதில் எத்தனை எண்ணிக்கையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எம்பிக்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே சட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு அது ஏற்கனவே ஜாயிண்ட் கமிட்டி பார்லிமெண்டே ஜாயிண்ட் கமிட்டிக்கு போய் அதுக்கப்புறம் திரும்ப நிறைவேற்றிருக்காங்க. நீதிமன்றம் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் நீதி வழங்கணும். முதலமைச்சரே நீதிமன்றத்துக்கு போனார்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? இல்ல, அது ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள் அடிப்படையில் அவங்க என்ன பாலிசி எடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது. சட்டமன்றத்தை போராட்டக்களமாக மாற்றியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். பார்ட்டி வேர்னாலும் ஐ பிரெஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.